Hello LPKPs, Little Pot Kodipani channel members, viewers and subscribers அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாரும் சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். மறுபடியும் நம்ம ஸ்டடிங் அப்ராட் வித்அவுட் ஏஜென்ட் டாபிக்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். கிர்கிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி, இது ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி கிடையாது, பிரைவேட் யூனிவர்சிட்டி வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். இந்த நேம கேள்விப்பட்ட உடனே, நேம வந்து ரீட் பண்ண உடனே இது வந்து ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பீங்க. பொதுவா நம்ம ஏஜென்ட் ஆர் மேபி கான்ட்ராக்டர் ஆர் மேபி 5th இயர் 6th இயர் MBBS ஸ்டூடெண்ட் சொல்ற இன்ஃபர்மேஷன் என்னன்னா, உங்களுக்கு இந்தியால வந்து MBBS ஃபீஸ் வந்து கொஞ்சம் கூட, பட் நீங்க இந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்றதா இருந்தா ஒரு வருஷத்துக்கே வந்து 2 லட்சத்துல இருந்து 2.5 லட்சம் வரைக்கும் தான் ஆகும். சோ அப்படி கால்குலேட் பண்ணும்போது 6 வருஷத்துல 13 லட்சம் தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து வேர்ல்ட் கிளாஸ் லெவல்ல இருக்கு. பிராக்டிஸ் லெபார்டரி செஷன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. ECFMG எக்ஸாம் கூட இப்போ ரீசெண்டா ஒருத்தர் வந்து நல்ல ஸ்கோர்ஸோட கிளியர் பண்ணிருக்காரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்மகிட்டயே அட்மிஷன் போட்டுக்கலாம் இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. சோ இந்த யூனிவர்சிட்டிக்கு டைரக்ட் அட்மிஷன் நீங்க போடுறதுனால எவ்வளவு அமௌண்ட் நீங்க பே பண்ண போறீங்க, ஒரு ஏஜென்ட் இல்ல கான்ட்ராக்டர் கிட்ட போறதுனால எவ்வளவு அமௌண்ட் நீங்க பே பண்ண போறீங்க, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இவங்க சொல்ற மாதிரி உண்மையிலே நல்லா இருக்கா, இந்த யூனிவர்சிட்டியில ஒரு ஹோம் லைக் ஃபீல் வந்து இருக்கும் அப்படி சொல்ற மாதிரியே உண்மையிலே இருக்கா, நம்மளால சக்சஸ்ஃபுல்லா ECFMG ஆர் மேபி NEXT எக்ஸாம கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா நம்ம ஜெனுவின் ரிவ்யூக்குள்ள போலாம். சோ இந்த யூனிவர்சிட்டி பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த யூனிவர்சிட்டி நேம வந்து நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த யூனிவர்சிட்டி வந்து பிஷ்கெக், அதாவது கேபிட்டல் சிட்டியில் வந்து இருக்கு. ஸோ இதில் வந்து 330 கூகுள் ரிவ்யூஸ் வந்து இருக்கு. நம்ம பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் வந்து கோத்ரூ பண்ண போறதில்ல, ஏன்னா எல்லாருமே வந்து புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க. டூர்ஸு, ஏஜென்ட்டு, கான்ட்ராக்டர் இவங்க தான் வந்து ஆக்சுவலாக ஹையஸ்ட் ரிவ்யூ எல்லாம் கொடுக்குறது. ஸோ நம்ம வந்து லோவஸ்ட் ரேட்டிங் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணலாம். 3 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணுது. நெகட்டிவ் ஸ்டார் இருந்தால் அதை நான் கொடுப்பேன். என்ன அப்படின்னா, இது கேபிட்டல் சிட்டியில் இருக்குது, பட் வந்து ஒரு ஓல்டு மாடல் ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது வந்து ஓல்டு சோவியட் மாடல் வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. கிளாஸ் ஷெடியூல் வந்து அடிக்கடி வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து 1 மாதத்துக்கு முன்னால் வந்து ஷேர் பண்ணது, இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே தயவுசெய்து வந்துடாதீங்க, ஸோ யூனிவர்சிட்டி அப்படிங்கிற நேமில் வந்து ஒரு மாதிரி ட்ராமா வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து 1 வருஷத்துக்கு முன்னால் ஷேர் பண்ணது, இது வந்து ஒரு ஃப்ராட் யூனிவர்சிட்டி, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து எப்பவுமே வந்து காசு புடுங்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆப்சென்ட்டுக்கும் அவங்க வந்து 50,000 வரைக்கும் அவங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து கரப்ட் ஆர் மேபி பிரச்சனைக்குரியதாக வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீஸ் கலெக்ட் பண்ணி ஈவன் வந்து எக்ஸாம் கிளியர் பண்றது கூட அவங்க வந்து அமௌண்ட் வாங்குறாங்க. ஸோ மிஸ்லினியஸ் ஃபீஸே வந்து ஒரு $500 ஆர் அப்ராக்சிமேட்லி 41,000 வரைக்கும் அவங்க வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியன் எம்பசி இதுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து அவங்க அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னு வந்து தெரியுது. ஈவன் அந்த ஆப்சென்டீசம்க்கு கூட 300 சூம்ஸ் அப்படின்னு வந்து வாங்குறாங்க. ஸோ இங்கே ப்ராப்பரான ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை, டியூஷன் சென்டர் இல்லை, ஜஸ்ட் வந்து அமௌண்ட் கலெக்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து வெப்சைட் அப்படின்னு கிளிக் பண்ணால் ஒரு வெப்சைட் வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஆனால் இன்னொரு வெப்சைட் வந்து இருக்கு, அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எது வந்து உண்மையான வெப்சைட் அப்படிங்கிற வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சர்ச் ரிசல்ட் வெப்சைட் வந்து கோத்ரூ பண்ணுவோம். இந்த வெப்சைட் வந்து ஆக்சுவலி அசோசியேட்டட் வித் கிர்கிஸ் டொமைன். ஸோ இதுதான் வந்து ஜெனுவின் வெப்சைட். ஸோ கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது அவங்களுடைய ஸ்டூடெண்ட் ஃபோட்டோஸை வந்து ரொம்ப டார்கெட் பண்ணி போட்டிருக்காங்க. நல்ல ஒரு விஷயம்தான். ஸோ கொஞ்சம் கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக 2025 FMG எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்கோர் எடுத்திருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை நம்ம வந்து கிளிக் பண்ணும்போது ஆக்சுவலாக வந்து ஆக்டிவ்ல இல்லை. சரி, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒருவேளை உண்மையாக இருக்கலாம். இன்டர்நேஷனல் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்து சீஃப் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸ் மேனேஜர் அப்படின்னு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களுடைய டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணவே இல்லை. பட் எனிஹவ் அவங்களுடைய டெலிஃபோன் நம்பர், இமெயில் ஐடி அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் வந்து டெலிகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா இமெயில் ஐடியில் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பனிங் ஹார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சண்டே வந்து க்ளோஸ்டு. ஸோ நீங்கள் அட்மிஷன் போடுறதா இருந்தால் ஒரு ஜூனுடைய எண்டு இல்லை ஜூலையோடைய ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ அவங்களுடைய கிளினிக்கல் பேஸ், அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதோடைய கேலரி ப்ரூஃப்ஸ் வந்து இருக்கு. ப்ராக்டிக்கல் செஷன்ஸ், சிசிடிவி கேமராஸ், ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டாக்குமெண்ட் செக்ஷன்ல வந்து கோத்ரூ பண்ணும்போது எல்லாத்துக்கும் வந்து டாக்குமெண்ட் இருக்கு. ஆனால் நீங்கள் எந்த டாக்குமெண்ட் எடுத்தாலும் அது ரஷ்யன் லாங்குவேஜ்ல தான் இருக்கு. தேவைப்பட்டா நீங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அக்கமடேஷன், அதாவது வந்து நீங்க ஹாஸ்டல்ல நீங்க ஸ்டே பண்ண விரும்புறதா இருந்தா
அவங்க கிட்ட நீங்க வந்து இன்விடேஷன் லெட்டர் வந்து வாங்கியிருக்கணும். அதுக்கு பிறகு ஒரு அக்ரிமெண்ட் ஆர் மேபி ஒரு கான்ட்ராக்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கணும் பிட்வீன் யூனிவர்சிட்டி அண்ட் அப்ளிகன்ட், அதாவது வந்து ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த கான்ட்ராக்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க கிட்ட இந்த டீட்டெயில்ஸ், அதாவது வந்து நம்ம இன்விடேஷன் லெட்டர், விசா காப்பி, பாஸ்போர்ட் காப்பி, ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பி இதெல்லாம் காமிச்சா அவங்க வந்து அகாமடேஷன் அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு யூடியூப் வீடியோ கூட இருக்கு. டியூஷன் ஃபீ அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க, ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா $4,000 ப்ளஸ் ஒரு $400. ஸோ அப்ராக்சிமேட்லி $4,400 பக்கத்தில் அவங்க சார்ஜ் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அட்மிஷன் கமிட்டி அப்படிங்கிற செக்ஷனில் வந்து டெலிஃபோன் நம்பர்ஸ் வந்து இருக்குது. பெரும்பாலும் நீங்கள் வந்து டெலிகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம். இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைரக்ட் அட்மிஷன் போடுறதாக இருந்தால் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் அட்மிஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட் காப்பி, ஸோ உங்களுடைய மார்க் ஷீட்ஸ், உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ், செகண்டரி வொகேஷனல் ஆர் மேபி ஹையர் எஜுகேஷன், இது போக கரண்ட் இயர் நேஷன் வைட் டெஸ்டிங், அதாவது வந்து நீட் ஸ்கோர் வந்து கேட்குறாங்க. ஸோ நீட் ஸ்கோர் இருக்கா அப்படின்னு தான் பார்க்குறாங்களே தவிர அதை பெருசாக செக் பண்ண மாதிரி தெரியல. மிலிட்ரி ஐடி ஆர் மொபைல் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இது பெரும்பாலும் உங்களுக்கு அவசியம் இல்லை. ஃபோட்டோஸ் 3x4 2 பீசஸ், 9x12 1 பீஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது போக அப்ளிகேஷன் ஃபார்ம், அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆக்சுவலாக கிரிஜிஸ் இல்லைனா ரஷ்யன் லாங்குவேஜில் வந்து இருக்கும், நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து இன்விடேஷன் லெட்டர் அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை வச்சு அவங்களே வந்து உங்களுக்கு விசா ப்ராசஸிங் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ டிக்கெட் புக் பண்ணி நீங்கள் வந்து வந்துடலாம். கிர்கிஸ்தான் என்டர் ஆன உடனே இன்டர்நேஷனல் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட் கிட்ட நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணால் அவங்க உடனே உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் மேபி போலீஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் மொபைலில் வந்து பாஸ்போர்ட் காப்பி, விசா காப்பி, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் மேபி போலீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பியை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது மேபி போலீஸ் வந்து உங்ககிட்ட வந்து கேட்கலாம். ஸோ இந்த காப்பீஸை வந்து காமிச்சிட்டேன்னா உங்ககிட்ட வேற எதுவும் கேட்கவே மாட்டாங்க. ஈவன் நீங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த 3 டாக்குமெண்ட்ஸ் வந்து ரொம்ப அவசியம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கார் வந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து போயிட்டே தான் இருக்கும். நீங்கள் எந்த இடத்துலையும் ஸ்டாப் பண்ணி அவங்க கிட்ட பேரம் பேசலாம் ஆர் மேபி ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் தனியாக டிராவல் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் வந்து யாண்டெக்ஸ் கோவை வந்து புக் பண்ணிட்டு போகலாம். ஸோ அவங்களுடைய அகாமடேஷன் பொறுத்த வரைக்கும், அதாவது ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கேலரி ப்ரூஃப்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ பெரும்பாலும் நீங்கள் ஒரு ரூமை வந்து யார் கூடயாவது ஒரு அப்ராட் ஸ்டூடெண்ட்டோட ஷேர் பண்ண வேண்டிய நிலைமை வரலாம். பட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து கிளீனாக உங்களுக்கு வந்து இருக்கும். மெஸ்ஸு, ஹாஸ்டலு, இது போக உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி கேசஸ் எல்லாத்துக்கும் வந்து அவங்க வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ ரெசிடென்சிக்கு அட்மிஷன் வாங்குறதுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் மறுபடியும் உங்களுக்கு வந்து தேவை. அதாவது அவங்களுடைய இன்விடேஷன் லெட்டர், உங்களுடைய விசா காப்பி, உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பி, பாஸ்போர்ட் காப்பி, இது போக ஆட்டோபயோகிராஃபி, ஃபோட்டோ, இது போக ஒர்க் புக், இது எல்லாமே நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ண வேண்டியிருக்கும். இன்டர்ன்ஷிப் செக்ஷனில் வந்து டெக்னிக்கல் டீடைல்ஸ் வந்து பார்க்க முடியல. ஸோ செகண்ட் வெப்சைட்குள்ளே கோத்ரூ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம், நமக்கு வந்து டீடைல்ஸ் வந்து எல்லாமே தெளிவாக இருக்குது. செகண்ட் வெப்சைட் வந்து நமக்கு வந்து .comல வந்து கொடுத்துருக்காங்க, அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து சில ஃபோட்டோஸ் வந்து அவங்களுடைய லோக்கல் நேஷனல் பீப்புளோட ஃபோட்டோஸ் வந்து இருக்குது. ஆனால் இந்தியன் ஆர் மேபி பாகிஸ்தானி ஃபோட்டோஸும் உங்களுக்கு வந்து இருக்குது. யூடியூப் வீடியோஸில் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து இந்தியன் ஆஸ் வெல் அஸ் பாகிஸ்தானி டெஸ்டிமோனியல்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த வெப்சைட்டை வந்து ஒரு இந்தியன் ஆர் மேபி ஒரு பாகிஸ்தானி ஏஜென்ட் ஆர் மேபி கான்ட்ராக்டர் தான் வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து தெரியுது. ஸோ ரெகக்னிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது ஃப்ரீ ரேடியாலஜி லெக்சர்ஸ் வந்து கொடுக்குறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு டாக்டருடைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இன்னொரு டாக்டரும் வந்து இந்த மாதிரி ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கொடுக்குறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப் குரூப் கூட வச்சுருக்காங்க. கான்டாக்ட் செக்ஷனில் வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து பெரும்பாலும் ஃபோட்டோஸ் வந்து இந்தியன் பாகிஸ்தானி ஃபோட்டோஸை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஒரு கிரிஜிஸ் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் கிரிஜிஸ் நம்பர் வந்து யாருனாலும் ஆப்ரேட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் லைஃப் அப்படிங்கிற செக்ஷன்லேயும் நமக்கு வந்து அதே இந்தியன் பாகிஸ்தானி ஃபோட்டோஸ் வந்து இருக்குது. ஒரு ஹோம் லைக் ஃபீல் வந்து இருக்கிறதா வந்து அவங்க காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து அபவுட் செக்ஷனில் வந்து நமக்கு வந்து MBBS இன் கிர்கிஸ்தானில் வந்து நமக்கு வந்து மீடியம் ஆஃப் டீச்சிங் வந்து இங்கிலீஷ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது ஃபுல்லாக வந்து கரெக்ட் கிடையாது. அவங்க கிர்கிஸ் லாங்குவேஜ்லையும் ரஷ்யன் லாங்குவேஜ்லையும் அவங்க வந்து டீச் பண்ணுறாங்க. பட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மைக்ரோ குரூப்ஸ் அப்படின்னு வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் டீச்சர்ஸ் பெரும்பாலும் இந்தியன் ஆர் மேபி பாகிஸ்தானி டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்றாங்க. சில கிர்கிஸ் டீச்சர்ஸ் ஆர் மேபி ரஷ்யன் டீச்சர்ஸ் உங்களுக்கு டீச் பண்ணலாம்.
பட் அவங்களுடைய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் வந்து அந்த அளவுக்கு ப்ரொஃபிஷியண்டா இல்லை. அவங்க ஒரு பிளாக் கூட வச்சிருக்காங்க. ஸோ இந்த பிளாக்ல வந்து ஃப்ரீ கிளாஸஸ் வந்து தொடர்ந்து வந்து ஸ்டூடெண்ட்ஸோட என்கேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த அட்மிஷன் ப்ராசஸ்க்காக தான். ஸோ அவங்களுடைய அபவுட் செக்ஷன்ல வந்து ஹெட் ஆஃப் இன்டர்நேஷனல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து அவங்களுடைய லோக்கல் நேஷனலோடைய நேம் வந்து இருக்கு. ஆக்சுவலா இந்த பர்சனுடைய டீடைல்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரிஜினல் கிர்கிஸ்தான் டொமைன் வெப்சைட்ல பார்க்க முடியல. அங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சீஃப் மேனேஜர், சீஃப் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு வந்து டிஃபரெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து அசோசியேட்டட் வித் ஏஜென்ட் ஆர் கான்ட்ராக்டர் அப்படின்னு தெரியுது. ஸோ இவங்க மென்ஷன் பண்ணது இவங்க ஒரு ஆத்தரைஸ் பார்ட்னர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பட் எந்த இடத்துலையும் அப்படி வந்து கோத்ரூ பண்ண முடியல. ஸோ நமக்கு வந்து டெலிஃபோன் நம்பர்ஸ் வந்து இந்தியன் நம்பர்ஸ் வந்து பார்க்க முடியுது. இது போக அவங்களுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர், ராஜஸ்தான், இந்தியா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது போக டெல்லியிலையும் ஒரு அட்ரஸ் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய கன்சல்டன்சி வெப்சைட்ல வந்து கோத்ரூ பண்ணும்போது ஆனுவல் டியூஷன் ஃபீ வந்து $4,000 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நீட் ஸ்கோர் அவசியம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெகக்னைஸ் பை NMC, WHO, UNESCO அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம லேட்டர் பார்ட் ஆஃப் வீடியோல வந்து கோத்ரூ பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து குறைய ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. இந்த பேஜை மெயின்டைன் பண்றதும் ஏஜென்ட் ஆர் மேபி கான்ட்ராக்டர். ஸோ இதுல வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது நியூ டெல்லி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டை நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து இன்ஆக்டிவா இருக்கு. Facebook பேஜையும் வந்து மெயின்டைன் பண்றது வந்து ஒரு ஏஜென்ட் ஆர் கான்ட்ராக்டர் தான். இங்க உங்களுக்கு வந்து 10K லைக்ஸ் அண்ட் 14K ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க. லைக்ஸ் ஃபாலோவர்ஸ் திரட்டுறது எப்படி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும். அவங்களுடைய ரிவ்யூஸ் ஆர் மேபி ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கோத்ரூ பண்ணும்போது கொஞ்சம் கீழே கோத்ரூ பண்ணிக்கோங்க. வேற அதர் யூனிவர்சிட்டிஸும் வந்து இந்த யூனிவர்சிட்டியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த யூனிவர்சிட்டியை வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் வந்து ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் கீழே கோத்ரூ பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டி வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுற இந்த யூனிவர்சிட்டியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டியுடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் பிறகு காமிக்கிறேன். ஸோ கூகுள் ரிவ்யூஸில் நம்ம வந்து கோத்ரூ பண்ணும்போது ரொம்ப காமனான கமெண்ட் என்னென்னா பிளாக் லிஸ்ட் ஆகிட்டா அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த யூனிவர்சிட்டி நேம் ஸ்பேஸ் பிளாக் லிஸ்டட் அப்படின்னு வந்து கொடுக்கும்போது இந்த மாதிரி எந்த ஆர்கனைசேஷன்னாலையும் பிளாக் லிஸ்ட் ஆகவே இல்லை, இன்க்ளூடிங் பாகிஸ்தான் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் இதில் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிர்கிஸ்தான் அப்படிங்கிற ஒரு பேஜில் கூட இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கிறதா வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. mbbsexpert.in ஆபரேஷன் சிந்தூர் அன்கவர்ஸ் பாகிஸ்தானி கண்ட்ரோல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஸ்கேம் இன் கிர்கிஸ்தான் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கீழே கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து சில டார்க் சீக்ரெட்ஸ் வந்து இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னன்னா, ரஷ்யன் யூக்ரைன் கான்ஃப்ளிக்ட்னால நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கிர்கிஸ்தானை வந்து சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து பாகிஸ்தானி இன்ஃப்ளூயன்ஸ் யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியோடைய நேம் வந்து இருக்கு. இந்த யூனிவர்சிட்டி ஆக்சுவலாக வந்து நம்ம ரிவ்யூ பண்ண இந்த யூனிவர்சிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய வேலை என்னன்னா, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த மாதிரி லோ ஃபீஸ், இந்த மாதிரி ரொம்ப அட்ராக்டிவ் ப்ரௌசர்ஸை வச்சு, பட் அகடமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பெருசாக இல்லை. அதாவது வந்து நோ ரியல் அகடமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்மளால வந்து சொல்ல முடியாது. ரொம்ப குறைய இருக்கு. ஆஸ் வெல் அஸ் ஹாஸ்பிட்டல் அஃபிலியேஷன்ஸும் வந்து ரொம்ப குறைய வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஹெல்த் மினிஸ்டர் ஆஃப் கிர்கிஸ்தான் வந்து ஒரு 12 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து இழுத்து மூட சொல்லியிருக்காரு. அதுல இந்த யூனிவர்சிட்டியோட டீடைல்ஸ் வந்து இல்ல. ஆனா நீங்க வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்து ஒரு ஆர்டிகல் வந்து இருக்கு, அதை வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வந்து ஒரு வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி கிர்கிஸ்தான் காலேஜஸ்ல வந்து கொஞ்சம் கோத்ரூ பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து அந்த ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி நேமும் இருக்கு. இது போக நம்ம ரிவ்யூ பண்ண இந்த யூனிவர்சிட்டி நேமும் இருக்கு. என்ன அப்படின்னா, 200 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து என்ரோல்மெண்ட் ஆர் மேபி அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு சிங்கிள் கிர்கிஸ்தான் ஸ்டூடெண்ட் கூட இல்லை அப்படின்னு வந்து NMC வந்து நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வார் கான்ஃப்ளிக்ட்னால பேரண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஏஜென்ட் ஆர் கான்ட்ராக்டர் சொல்றத வந்து பிளைண்டா வந்து நம்பிடாதீங்க. ஸோ குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், குவாலிட்டி ஆஃப் டீச்சிங்கும் கொஞ்சம் வந்து கோத்ரூ பண்ணுங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம வீடியோஸ்ல வந்து தொடர்ந்து வந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷன் டீடைல்ஸ் என்ன அப்படின்னு வந்து கூகுள்ல வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ இந்த யூனிவர்சிட்டி நேம் ஸ்பேஸ் அஃபிலியேஷன் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணும்போது இந்த யூனிவர்சிட்டி அக்ரிடெட் ஆர் மேபி ரெகக்னைஸ்ட் பை WHO, NMC நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆஃப் இந்தியா, as well as local, அதாவது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் சயின்ஸ் ஆஃப் கிர்கிஸ் ரிபப்ளிக். ஸோ இவங்களுடைய MBBS ஃபீஸ் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து ஏஜென்ட் ஆர் மேபி
கான்ட்ராக்டர் இன்ஃபர்மேஷன் தான் வந்து நிறைய வந்து பார்க்க முடியுது. ஸோ இதில் வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜென்ட் வந்து ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன், டியூஷன் ஃபீ வந்து $3,500, ஹாஸ்டல் ஃபீ வந்து $600, டோட்டல் ஃபீ வந்து $4,100 ஆர் அப்ராக்சிமேட்லி 3.4 lakh இன் இந்தியன் ருபீஸ். இதுதான் வந்து 6 வருஷத்துக்கும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பர்டிகுலர் வெப்சைட்ல வந்து நமக்கு வந்து இந்த யூனிவர்சிட்டி ஸ்பெசிபிக் ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்து கொடுக்கல. ஓவராலா கிர்கிஸ்தான்ல உள்ள ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ $3,500 till $6,500 வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் வந்து நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். ஹாஸ்டலுக்கு வந்து $200 till $260 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மாசத்துக்கு. ஸோ இந்த யூனிவர்சிட்டி பத்தின அடிப்படை உண்மை என்ன அப்படிங்கிற வந்து கோத்ரூ பண்ணலாம். ஒரு ஏஜென்ட் ஆர் மேபி ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட நீங்க போறதா இருந்தா ஒரு வருஷத்துக்கு $4,000 till $4,500 வரைக்கும் நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும். அப்படி நீங்க 6 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது மேக்ஸிமமா ஒரு $27,000 வரைக்கும் நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும். பட் நீங்க டைரக்ட் அட்மிஷன் போடுறதுனால அப்ராக்சிமேட்லி சேம் அமௌண்ட் லைக் $4,000 நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வெரி ஃபேமஸ் ஏஜென்ட் ஆர் மேபி கான்ட்ராக்டர் யூனிவர்சிட்டி கிட்ட இருந்து டைரக்டா கமிஷன் வாங்கிடுறாங்க. அதனால நீங்க டைரக்ட் அட்மிஷன் போடும்போது நல்லா ட்ரேட் பண்ணுங்க, நல்லா பேரம் பேசுங்க. அப்படி நீங்க பேரம் பேசினா ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் நீங்க $3,000 நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ரிமைனிங் 5 இயர்ஸ்க்கு வந்து நீங்க $2,500 நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி நீங்க கால்குலேட் பண்ணும்போது மேக்ஸிமமா ஒரு $16,000 தான் நீங்க வந்து டைரக்ட் அட்மிஷன் வழியா நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும். அதை நீங்க ரஃபா இந்தியன் ருபீஸ்ல கால்குலேட் பண்ணும்போது மேக்ஸிமமா ஒரு 14 lakh இன் இந்தியன் ருபீஸ் 6 வருஷத்துல நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த பல்கலைக்கழகத்துல கல்வி தரம் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். இவங்க லெக்சர் ஆஸ் வெல் அஸ் அனாலிசிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பிராக்டிஸ் லெபார்டரி செஷன்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இருக்காது. ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இன் PDF ஆர் மேபி PPT-ல கொடுக்குறாங்க. இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் மெடிக்கலி அட்வான்ஸ் கண்ட்ரீஸ் லைக் இந்தியால உள்ள ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இந்தியால பிராக்டிகல் லெபார்டரி செஷன்ஸ் டெக்னிக்கல் டீடைல்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த யூனிவர்சிட்டி வந்து ECFMG ஆர் மேபி NEXT எக்ஸாம் பெருசா கோச்சிங் கொடுக்கறது இல்ல. அப்படியே கொடுத்தாலும் இந்தியால கொடுக்கிற கோச்சிங் அளவுக்கு இல்ல. 1-2 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி அவங்க ஹை ஸ்கோரை காமிச்சதுனால அத இந்த யூனிவர்சிட்டி இந்த ஏஜென்ட் ஆர் மேபி கான்ட்ராக்டர் ஷோகேஸ் பண்ணி நிறைய அட்மிஷன்ஸ் வந்து இந்த யூனிவர்சிட்டிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய நீட் ஸ்கோர் ரொம்ப கம்மியா இருக்கு, எனக்கு தேவை ஜஸ்ட் MBBS டிகிரி தான், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர் மேபி கலீக்ஸ் கிட்ட இருந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸை வாங்கி நானே ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன், பிராக்டிஸ் லெபார்டரி செஷன்ஸ் பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தா இந்த ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டியை நீங்க வந்து தாராளமா சூஸ் பண்ணலாம். பட் எதனாலும் டைரக்ட் அட்மிஷன் போடுற வழியை பாருங்க. பட் அதுக்கு முன்னால இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. அட்வைசரி டு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டெண்டிங் டு ஸ்டடி இன் கிர்கிஸ் ரிபப்ளிக். ஆக்சுவலா இந்த அட்வைசரி வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, ஈவன் பாகிஸ்தானி ஆர் மேபி அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது வந்து போகிறதும். இது வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் NMC ஆர் மேபி எனி அதர் ஸ்டாண்டர்ட்ஸ் அங்கேருந்து வாங்கிக்கோங்க. இது வந்து எலிஜிபிலிட்டி ரெக்குவயர்மெண்ட் ஃபார் டேக்கிங் அட்மிஷன் இன் த UG மெடிக்கல் கோர்ஸ் இன் அ ஃபாரின் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் ஆஃப் 2002 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நீட் ஸ்கோர் வந்து 3 வருஷத்துக்கு தான் வந்து வேலிடா இருக்கும். ஸோ சர்டிஃபிகேட்ஸ் மார்க் ஷீட்ஸ் இன் இந்தியா வந்து அட்டஸ்டேஷன் வந்து வாங்கியிருக்கணும். எங்க அப்படின்னா MEA மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் நியூ டெல்லி. இது அட்மிஷன் பர்பஸ்க்காக. டீச்சிங் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருக்கிறதா வந்து பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பெஷல் குரூப்ஸ் வந்து இங்கிலீஷ் டீச்சிங்காக செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ டியூஷன் ஃபீ, போர்டிங் ஃபீ, லாட்ஜிங் ஃபீ, லைக் விசா ஃபீ, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, எதுக்குனாலும் பில்ஸ் ஆர் மேபி ஸ்டேட்மெண்ட்ஸை ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. ஏஜென்ட் ஆர் மேபி கான்ட்ராக்டர் கிட்ட தயவுசெய்து டீல் பண்ணாதீங்க. ஸோ நீங்க டிகிரி முடிச்ச உடனே இந்த யூனிவர்சிட்டியில இருந்து டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கின உடனே அதை மறக்காம மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஆஃப் கிர்கிஸ் ரிபப்ளிக்ல அட்டஸ்டேஷன் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி அட்டஸ்டேஷன் வாங்கின பிறகு நீங்க NMC ஆர் மேபி நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆர் அதர் ஸ்டேட் மெடிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க தைரியமா அப்பியர் பண்ணலாம். சோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருந்திருக்கும் நம்புறேன். கிர்கிஸ்தான்ல உள்ள எல்லா மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸும் லோ குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கொடுக்கறதா நான் சொல்லவே மாட்டேன். ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் ரீசனபிள் ஆர் மேபி ஆவரேஜ் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கொடுக்குறாங்க. அந்த டீடைல்ஸ் தெரியணும்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட் ஸ்டடிங் அப்ராட் வித்வுட் அன் ஏஜென்ட் இந்த பிளேலிஸ்ட்டை கோத்ரூ பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் ஒரு ஜெனுவின் ரிவ்யூ அப்படிங்கறத ஷேர் பண்ணிருக்கேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ரிவ்யூ ஆஃப் ஃபாரின் யூனிவர்சிட்டி வித்வுட் அன் ஏஜென்ட், அதாவது ஸ்டடிங் அப்ராட் வித்வுட் அன் ஏஜென்ட் இந்த டாபிக்ல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேஃபா இருங்க, ஹெல்த்தியா.